ஹலோ வணக்கம் 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 மை டியர் கெத்து பேட்ச் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமில் 6வது லெக்சர். ஸோ இன்னையோட ஸ்பெஷல் டாபிக் வந்து solenoid அண்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை current carrying conductors. ஸோ between two current carrying conductors என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாரும் தயார்னா ஆரம்பிச்சிடலாமா? செஷனுக்குள்ளே போயிடலாமா? எவ்ரிபடி ஹாய் கல்பனா, சிவம், ரக்ஷிதா, வெரி குட் மார்னிங் கைஸ். காலையில் உங்களை எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி யூ ஆல் மேட் இட் ஆன் டைம். ஸ்ரீநிதி, நைஸ் டு சி யூ. தமிழினியன், ஐ எம் பெட்டர். அபிராமி, வெரி குட் மார்னிங். கார்த்திகா, குட் மார்னிங். ஸோ வாங்க லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் பசங்களா. நான் போன லெக்சரில் ஐ தாட் யூ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் வில் கிவ் யூ மியூ நாட் டைம்ஸ் ஐ என்க்ளோஸ்ட் கரண்ட் என்க்ளோஸ்ட் பை வாட் எவர் லூப் யூ சூஸ். ஸோ லூப் எப்படி சூஸ் பண்ணுறது, அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்டாக நம்ம சிபிஎஸ்இ ஜேஇ மெயின்ஸ்லலாம் ஸ்டாண்டர்டாக கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு ஸ்டாண்டர்ட் லூப்ஸே இருக்குது ஆல்ரெடி. அது நீங்கள் பழக பழக உங்களுக்கே புரியும். நான் போன கிளாஸ்லையும் டிரைவேஷன்லாம் காமிச்சேன், அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஈஸி ஆல்சோ. சரியா? ஸோ நவ் ஷால் வி ஆல் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் கெட் இன் டு இட். நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் பை வேதாந்து. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜூனியர்ஸ், உங்களோட கிளாஸ்மேட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் கூப்பிட்டு வாங்க. ஏன்னா போர்டு எக்ஸாமுக்கு இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. அண்ட் எல்லாரும் தே வாண்ட் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் பெட்டர். அதுக்கு கண்டிப்பாக நம்ம மதர் டங்கில் படிக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ டூ ஷேர் இட். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா லைக் பட்டனை அடிச்சு வச்சுருங்க. இப்போது செஷனுக்குள்ளே போகலாம் பசங்களா. ஸோ டேரெக்டாக வாட் இஸ் அ சாலனாய்ட் பசங்களா? solenoid வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கீங்க. 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. when we studied magnetic effects of current, ஞாபகம் இருக்கா? magnetic effects of current அந்த சாப்டர் நீங்கள் 10th படிக்கிறப்ப நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நிறைய பேர் என் கூட சேர்ந்து 10th அசால்ட் பேட்ச் ஒரு 2 வருஷம் முன்னாடி படிச்சிங்க இல்லையா? ஸோ அப்போ we did the same thing. I hope all of you remember that. Yes. So அந்த டைமில் solenoid what we saw was it is just a wire. ஒரு வயர் எடுத்து சுற்றி நிறையா சர்க்கிளாக சுற்றி ஒரு காயில் மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி வைக்கிறது, அவ்வளோதான். அதான் நம்மளோட solenoid. Got it? அண்ட் நீங்கள் 10th படிக்கிறப்போ யூ ஹவ் சீன் தட் அந்த solenoidக்குள்ளே கரண்ட் பாஸ் பண்ணால் இட் பிஹேவ்ஸ் லைக் அ பார் மேக்னெட். ஹவ் யூ சீன் தட்? நம்மலாம் படித்தோம்ல டிஃப்ரென்சியேஷன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார் மேக்னெட் அண்ட் solenoid. அவங்களுக்குள்ள என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன வித்தியாசங்கள் இல்லையா? எக்ஸாக்ட்லி. solenoidல கரண்ட் பாஸ் பண்ணால் இட் வில் பிஹேவ் லைக் அ பார் மேக்னெட். அதாவது யூ கேன் கால் இட் அன் எலக்ட்ரோ மேக்னெட். எக்ஸாக்ட்லி, வெரி குட் செந்தலர், அப்சல்யூட்லி ரைட். ஸோ solenoid பற்றி ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் we will derive it. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் ஜேஇ மெயின்ஸு நீட்டுக்கெலாம் படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஃபார்முலாவை எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுவீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் அ solenoid என்னது? மியூ நாட் NI. அது தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும், ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த ஃபார்முலா நம்ம 10th படிச்சிருக்கோம், 10th நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ ஹவ் தாட் யூ வென் யூ ஆர் இன் 10th ஸ்டாண்டர்ட் மியூ நாட் NI. அதான் இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அது எப்படி வந்துச்சு ஒரு solenoidக்கு. சரியா? வெரி குட். ஸோ இதான் solenoid பசங்களா. லைக் ஐ செட், வயரை சுற்றி வைக்கிறது. இட் ஹாஸ் மெனி டர்ன்ஸ், நிறைய டர்ன்ஸ் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே இருக்கும். ஆக்சுவலாக இட்ஸ் அ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஆனால் பக்கத்தில் இருக்கனால we can assume it to be circular loops. புரியுதா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம DNA மாதிரி இது ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னா நம்ம ஏற்கனவே இந்த சாப்டரில் படித்தோம்ல, ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னா இட் லுக் சம்திங் லைக் திஸ். ஓகே, ஆனால் இதெல்லாம் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? சர்க்கிளாக அசியூம் பண்ணிக்கலாம்ல, ரிங்காக அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் solenoid. சரியா? இதெல்லாம் நல்லா ஸ்பேஸ் விட்டு இருக்குல்ல, அப்படி இருக்காது. solenoid வந்து
நெருங்கி பக்கத்தில் கொச்சன்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த சர்க்கிள் வந்து ஐ கேன் அசியூம் இட் டு பி அ ரிங். அந்த ஹெலிக்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு சர்க்குலர் லூப் இல்லை ரிங் மாதிரி ஐ கேன் டேக் இட். ஓகேவா? இது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா. இதெல்லாம் ஒரு ஐடியல் solenoid அசம்ஷன்ஸ். காட் இட்? when a current passes through it, இதில் நான் கரண்ட் சப்ளை பண்ணால் it creates a nearly uniform magnetic field inside. ஸோ கரண்ட் நான் பாஸ் பண்ணனா இந்த solenoidல இதுக்குள்ள there will be a uniform magnetic field created. There will be a uniform magnetic field created. அதான் solenoid பெரிய plus. We are going to have a look at it and we will try to understand from the basics பசங்களா. இது வரைக்கும் ஹாப்பியா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஜஸ்ட் ஐ எம் பிரஷிங் இட் அப். நீங்களாம் சின்ன வயசுல படிச்சது. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி போகலாம் பசங்களா. வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் solenoid? solenoid ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? எதுக்கு அது அவ்வளோ ஸ்பெஷல்னா, ஏன்னா நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட கிரியேட் பண்ணலாம். ஏன்னா உன் கையில் தான் கண்ட்ரோல் இருக்கு. ஓகேவா? யூ கேன் கிரியேட் ஹவெவர் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூ வாண்ட். இப்போ பர்மனன்ட் மேக்னெட்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அண்ட் அது டைம் ஆக டெம்பரேச்சர் ஆக ஹீட் பண்ணினா அதோட மேக்னட்டிசம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதான் பர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஐ ஹோப் யூ ஆர் அவேர். ஹேமர் பண்ணா இல்லை ஹீட் பண்ணா அதோட ஓரியன்டேஷன் மாறி அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பர்மனன்ட் மேக்னெட். ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட் உனக்கு தேவைன்றப்ப நீ ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும்னாலும் யூ கேன் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும்னாலும் யூ கேன் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதான் solenoidோட ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பசங்களா. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் எக்ஸாம்லேயே கேட்பாங்க, ஒரு பார் மேக்னெட்டுக்கும் ஒரு solenoidக்கும் என்ன வித்தியாசம்? பார் மேக்னெட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இட் கேன் கிவ். இட் இஸ் நாட் தட் ஸ்ட்ராங். பட் ஆனால் யோர் solenoid electromagnet can create very strong magnetic fields. Okay? And electromagnet is temporary. You can switch it on, switch it off. But permanent magnet, bar magnet is always going to have magnetic field. Purida? I hope all of you are clear. So solenoid is just a means to generate strong magnetic field. ஏன்னா இந்த மாதிரி solenoid wire சுத்தி வச்சா அதுக்கு நடுவுல inside the solenoid the field is uniform and strong. Okay? You can make it strong. Got it? இப்போ டைரக்ஷன் எல்லாருக்கும் தெரியுமா பசங்களா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் அவேர். உங்கள் எல்லாருக்குமே இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்க தெரியும்ல? ரொம்ப ஈஸி. கரண்ட் எப்படி போகுதுன்னு பாரு. ஓகேவா? கரண்ட்டை தெரிஞ்சுதான் யூ கேன் ஆன்சர் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, தருண், வெரி குட் தருண், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தருண் சொன்னா பார்த்தியா? இன்னொரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் solenoid அண்ட் பார் மேக்னெட் இஸ், பார் மேக்னெட்டில் போல்ஸ் மாறாது. ஆனால் solenoidல நான் போல்ஸே மாற்றிக்கலாம். எப்படி? கரண்ட் டைரக்ஷனை மாற்றி விட்டினா போல் மாறிடும். ஸோ நார்த்து சவுத்து, சவுத்து நார்த்துன்னு மாற்றி வைக்கலாம் பை சேஞ்சிங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ solenoidல அந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருக்கு. ஆனால் பர்மனன்ட் மேக்னெட்டில், பார் மேக்னெட்டில் யூ கான் டூ தட். ஓகே, தீஸ் ஆர் ஆல் சின்ன சின்ன குட்டி குட்டி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் solenoid அண்ட் பார் மேக்னெட். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூ ஷுட் பி அவேர். சரியா? ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ இப்போ டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம் பசங்களா. ஐ வாண்ட் எவ்ரிபடி டு லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. ஸோ பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட் வருது. ஓகே, ஸோ கரண்ட் எப்படி போகுது? கரண்ட் இப்படி வந்து உள்ளே போகுது. ஸோ கரண்ட் உள்ளே போகுதுன்னா அந்த பக்கம் உன் விரலை சுருட்டணும், உன் விரலை கேர்ள் பண்ணணும். உன் விரல் எப்படி கேர்ள் பண்ணுவ? கரண்ட் இப்படி வந்து இப்படி போய் உள்ளே போகுது. ஸோ அப்படி கேர்ள் பண்ணால் உன் கட்டவரல் எங்கே காமிக்குது? உன் கட்டவரல் லெஃப்ட் சைட் காமிக்குது. ஸோ தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவ்வளோதான். எப்படி கரண்ட் கேர்ள் ஆகுதுன்னு பாரு. ஓகே, இந்த முழு லூப்ல கரண்ட் இப்படி வெளியே வந்து இப்படி உள்ள போகுது. அதாவது கரண்ட் வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க டாட், இங்க எக்ஸ். ஓகேவா? ஏன்னா இங்க கரண்ட் உள்ள போகுது. உள்ள போய் here it goes inside, here it comes out. Here it goes inside, here it comes out. Here it goes inside, here it comes out. புரியுதா? ஸோ உள்ள போய் சுத்திட்டு வெளியே வருது. புரியுதா? ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்கும் புரியுதா டைரக்ஷன்? ஸோ எல்லா லூப்லையுமே கரண்ட் வந்து இப்படி வெளியே வந்து இப்படி உள்ள போகுது. ஸோ கம்மிங் அவுட் ஆஃப் த போர்ட் அண்ட் கோயிங் இன்சைட். ஸோ அப்படி சுத்துனா என் கட்டவரல் எங்க காமிக்குதோ அதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எல்லாருக்கும் புரியுதா? ஸோ திஸ் இஸ்
வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, இதை மறக்காதீங்கடா. ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் சாலினாய்டு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் கரண்ட் எப்படி போதோ உன் ரைட் ஹேண்ட்ல ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணு, உன் கட்டவரல் எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ இதை நம்ம பார் மேக்னெட்டோட கம்பேர் பண்ணலாமா? பார் மேக்னெட்டும் இதே மாதிரி தானே இருக்கும். பார் மேக்னெட்ல இன்சைட் த மேக்னெட் இட் கோஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த், ஆனா அவுட் சைட் த மேக்னெட் இட்ஸ் நார்த் டு சவுத். இதை நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். டு யூ ரிமெம்பர்? சின்ன வயசுல we have studied in 10th standard. Bar magnetic the field lines go from north to south, ஆனா inside the magnet it is from south to north. கரெக்ட்டா? சோ அதே தான் நடக்குது பாருங்க. வெளியே நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகுது, ஆனா உள்ள சவுத்ல இருந்து நார்த்துக்கு வருது. கிளியர்? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். there will be no mistakes, there will be no errors. சரியா? very good. So now let's go forward. Sukuti, nice to see you, long time. Great. So that's about it. A solenoid acts in some ways like a permanent magnet, but one which can be reversed, turn on and off at will. வேணும்னா நீ ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். கரண்ட் ஆஃப் பண்ணினா it will lose its magnetic properties. கரண்ட் ஆன் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ அதனால you can turn it on and off at your will. உன்னோட இஷ்டம். அண்ட் டைரக்ஷனையும் மாற்றலாம். ஏன்னா கரண்ட் டைரக்ஷன் இதே பேட்டரியை திருப்பி மாட்டினா கரண்ட் வேற மாதிரி போகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் மாறிடும். அதான் யூ கேன் டர்ன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஸ் பர் யோர் விஷ். எதில்? சாலினாய்டில். ஆனால் அதை நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்டில் பண்ண முடியாது. ஓகேவா? கிரேட். இப்போ லாங் சாலினாய்ட்னா என்னது? லாங் சாலினாய்ட்னா த லெங்த் இஸ் மோர் கம்பேர்ட் டு டயாமீட்டர். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பண்ற டெரைவேஷன் எல்லாமே லாங் சாலினாய்டுக்கு. நம்ம பண்ற எல்லா டெரைவேஷனுமே ஃபார் அ லாங் சாலினாய்டு. லாங் சாலினாய்டு தான் நம்ம படிக்கிற ரிசல்ட். நீங்க படிச்சீங்கல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் μ0 ni. μ0 ni வந்து only for a long solenoid பசங்களா. இல்லனா if it is a finite solenoid, finiteனா ஒரு குறிப்பிட்ட லெங்த் இருந்துச்சுன்னா வேற ஃபார்முலா, அது சிபிஎஸ்சிக்கு தேவையில்லை. இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ இப்போ லாங் solenoid ஆனது the length is very much greater compared to the diameter of the loop. diameter of the loopனா இது சர்க்குலர் லூப்ல சைட்ல இருந்து பார்த்தா, இந்த சைட்ல இருந்து பார்த்தா இதெல்லாம் சர்க்குலர் லூப்பா தெரியும். அந்த diameter of the loopோட நம்ம length will be very very greater. அதான் லாங் solenoid. புரியுதா? அதாவது தின்னா நீல ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தின்னா நீல ஸ்ப்ரிங், நல்லா நீளமான ஒரு ஸ்ப்ரிங், ஆனா தின்னா இருக்கு, மெல்லிசா இருக்கு. அதுக்கு பேர் தான் லாங் solenoid. You get an idea, right? So magnetic field பசங்களா, this is very important. Okay, magnetic field ஓட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். டேய், கரண்ட் எப்படி போதோ அந்த பக்கம் ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணு, உன் கட்டவரல் எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். So direction of magnetic field depends upon direction of current. Of course, obviously, ஏன்னா கரண்ட் எப்படி போதோ உன் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணினா உன் கட்டவரல் will point to the direction of magnetic field. So அது clear. Uniform inside the solenoid, இது ரொம்ப முக்கியம் பசங்களா. This is for a long solenoid. Okay, this point is for a long ideal solenoid. Okay வா? So இதெல்லாம் you have to note it down. This is for a long ideal solenoid. என்னது? The field is parallel to the axis and it is uniform inside the solenoid. Uniformனா solenoid குள்ள எல்லா இடத்துலயுமே ஒரே ஃபீல்டு. solenoid குள்ள எல்லா இடத்துலயுமே ஒரே ஃபீல்ட். இதான் we are assuming. நம்ம ஐடியல் solenoidக்கு இதெல்லாம் நம்ம அசியூம் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, we also assume field வெளியே ஜீரோ. சார் என்ன சார் அநியாயமா இருக்கு. ஏன் சார் ஃபீல்ட் வெளியே ஜீரோ? உள்ள மட்டும் தான் இருக்குமா சார்? ஆமா, உள்ள மட்டும் தான் இருக்கும். ஏன் உள்ள மட்டும் தான் இருக்கும், ஏன் வெளியே இருக்காது? ஐ வில் கிவ் யூ அ ரீசனிங். இது வந்து அசம்ஷன் தான் பசங்களா. எக்ஸாக்டா ஜீரோன்னு we can't say, but it's an assumption that we take because the field outside is weak. எதனால வீக்னு நான் சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக I will give you seller points. Okay, I will give you seller points which you guys have to remember. Okay, இது நியூ என்சிஆர்டி இல்லையா? டேய், it is there in new NCERT. என்னடா சொல்றீங்க? It is there. Solenoid is there. You have to learn the derivation. It's very important. Got it?
So now let's get started. Ellaro listen carefully. So these two are clear, I guess. Uniform inside the solenoid edu nammaloda magnetic field, adu one of the assumption for a long solenoid which is an ideal solenoid. Okay, ideal solenoid, the length is very very big. Okay, and you neglect the effects of earth's magnetic field, adala kanduka matom. Okay, earth's magnetic field la we don't consider. Okay, we consider only the magnetic field because of the solenoid wire. Okay, wow. So the field outside the solenoid is very weak, almost zero. ஏன் நான் சொல்றேன். So இப்போ நம்ம போன டயக்ராம் வரலாம். So இப்போ இந்த டயக்ராம் இல்ல இதான் பெட்டர். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா பசங்களா, let's say current is going like this. Okay, current இப்படி போய் வெளியே வருது. So இங்க வெளியே இங்க உள்ள, இங்க வெளியே இங்க உள்ள, இங்க வெளியே இங்க உள்ள, இங்க வெளியே இங்க உள்ள, current அப்படி தான் போதா? So magnetic field direction right side. So magnetic field will be like this. Magnetic field will be like this. So இதான் magnetic field direction. சரியா? இப்போ வெளியே magnetic field பாத்தீனா, so வெளியே magnetic field பாத்தீனா current இப்படி வருதுல, இப்படி வந்து வெளியே போகுது. So magnetic field இந்த லூப்புக்கு எப்படி இருக்கும்? இந்த லூப்புக்கு எப்படி இருக்கும்? current இப்படி வெளியே வருது. So magnetic field will be anti-clockwise. Anti-clockwise. Do you agree? புரியுதா? கொஞ்சம் 3 dimensionல யோசிக்கணும். கொஞ்சம் 3 dimensionல யோசிக்கணும். Please think about it பசங்களா. ஓகேவா? See, current இப்படி போகுதுடா. I வந்து இப்படி வருது. நான் வந்து டைம் எடுத்தே சொல்லி தரேன் because I want you to understand this. current இப்படி போகுது. current இப்படி போய் வெளியே வருது. ஸோ என் ஃபிங்கர்ஸ் இப்படி தான் கர்ல் ஆகும். ஏன்னா வெளியே வருது. இங்கே டாட்னா வெளியே, வெளியே வந்து இங்கே எக்ஸ்னா உள்ள, கிராஸ்னா உள்ள. ஸோ இப்படி வெளியே வந்து இப்படி உள்ள போகுது. அப்போ இப்படி தான் என் கரண்ட் சுற்றுது. கரண்ட் வந்து இந்த காயிலில், இந்த சால்னாய்டில் இட் இஸ் கோயிங் லைக் திஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டு த ரைட் சைடு. ஸோ அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை விட்டுரு இன்சைட் த சால்னாய்ட். இப்போ நான் வெளியே இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்க போகிறேன். அப்போது இந்த பாயிண்டில் பார்த்தா கரண்ட் வெளியே வருதா? அப்போ இந்த லூப்பில் இந்த சின்ன பிட்டு மட்டும் பாரு. ஓகே, இந்த லூப்ல இந்த சின்ன போர்ஷன் மட்டும் கரண்ட் வெளியே வருது. ஸோ வெளியேனா இப்படி வருது கரண்ட். ஸோ வெளியே வருதுன்னா எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்? ஒரு கரண்ட் கேரிங் வயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கரெக்டா? ஒரு கரண்ட் கேரிங் வயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ இது ஒரு சின்ன கரண்ட் கேரிங் வயரா வச்சுக்கோ. எப்படி கரண்ட் வருது? கரண்ட் வெளியே வருது, வெளியே வருது. ஸோ அப்போ அதை சுற்றி வச்சா என் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் பசங்களா. ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்கிள். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்கிள் இப்படி இருக்கு என் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இப்படி இருக்கு என் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இப்படி இருக்கு என் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்துல. ஸோ அப்போ டோன்ட் யூ திங்க் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும்? ஏன்னா இதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, இந்த லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. ஸோ டோன்ட் யூ திங்க் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும்? அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல இருக்கு, இதனால கீழே இருக்கு. டோன்ட் யூ திங்க் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும்? ஸோ அந்த மாதிரி எல்லாமே will get cancel. ஸோ அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா இட் will be more or less like this. அவுட் சைடில். Got it? I hope all of you are able to get it. Okay. ஸோ அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் லெஸர், வீக்கர். அது மட்டும் இல்லை, இது ஒரு ரீசன். இதான் என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒழுங்காக வாஸ்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஃப்ரம் த ஃபிகர் தட் two circular loops which are close by the magnetic field will cancel each other னு இருக்கும். அதை இதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது வேற என்ன இன்னொரு ரீசன் why it's weakerனா, இப்போ இங்கே வந்து it is anti clockwise இப்படி இருக்கு magnetic field. இங்கே வந்து it is going inside. It is going inside na upper clockwise. இல்லையா? magnetic field will be clockwise. இப்படி இருக்கா? so இதுல நிறைய கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்குமா? நிறைய கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா இந்த மாதிரி இருக்குமா? so அப்போ இந்த வெளியே வர கரண்ட்னால there will be many concentric circles. அதுல ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்
இதோட கேன்சல் ஆகுமா? ஆப்வியஸா தூரம் அதிகம், ஸோ இதோட எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் we know that diameter is very very small as compared to length. ஸோ இந்த diameter ரொம்ப குட்டி தான். ஸோ இங்கே இருக்க மாதிரி இவ்வளோ திக்காக இருக்காது. ஓகே, ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கேயும் இருக்கும். இது வந்து இங்கே இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டை குறைக்கும். ஸோ அகெயின் இட் வில் பிகம் வீக்கர். டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ அதனால தான் அதே மாதிரி இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதை குறைக்கும். ஏன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸும் அங்கே இருக்கும்ல, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கிளாக் வைஸா. Are you able to get that? Yep. I hope all of you are able to understand. Got it? So, inside, இப்போ நான் நீட்டாக வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கேருந்து வெளியே வருது பசங்களா, இங்கேருந்து உள்ளே போகுது. ஸோ இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், இப்படி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். எது? இந்த பாயிண்ட் சென்டரா வச்சு. அண்ட் இந்த பாயிண்ட் சென்டரா வச்சு நான் இப்படி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், விச் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தானே? அப்புறம் ஐ வில் டேக் இப்படி ஒன்று வெளியே, ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? இப்போ அந்த சால்னாய்ட்குள்ள இருக்கிறது ஒரே டைரக்ஷன்ல இருக்கு பாத்தியா? ஸோ சால்னாய்ட்குள்ள த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆட் அப். அதனால தான் சால்னாய்ட்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஹை. சூப்பரா பாத்தியா? சால்னாய்ட்குள்ள இதுவும் ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு, அதனால ஃபீல்ட் இப்படி போகுது. ஆனா சால்னாய்டு வெளியே பாரு, சால்னாய்டு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லூப் வந்து இட் இஸ் கோயிங் லைக் திஸ் அண்ட் சின்ன லூப் இஸ் கமிங் லைக் திஸ். தே ஆர் ஆப்போசிட். ஸோ சால்னாய்டு வெளியே தே ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், சால்னாய்டுக்குள்ள தே ஆர் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ அதனால தான் சால்னாய்டுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஹையர், ஆனால் சால்னாய்டு வெளியே இட் இஸ் வீக்கர். ஸோ இதான் ரெண்டு ரீசனிங். இது போதும் பசங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் வி அசியூம் தட் சால்னாய்டுக்கு வெளியே ஃபீல்ட் ரொம்ப வீக்கு, அது ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு எடுத்துப்போம். ஃபார் அ ஐடியல் சால்னாய்டு, ஐடியல் லாங் சால்னாய்டு, ஃபீல்ட் அவுட் சைட் த சால்னாய்டு இஸ் முட்டைன்னு எடுத்துப்போம். விளங்குச்சா? எவ்ரிபடி கிளியர்? டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? புரிஞ்சடா? யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க, ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். Any questions? Any doubts? So far so good, my dear boys and girls. Everybody clear? Very good. Lok Pradeep, Sukuti, superb. So now let's move forward. இப்போ வாங்க முன்னாடி போலாம். இது ஒரு முக்கியமான assumption பசங்களா. This is a very important assumption. The field outside is zero. ஏன்னா நம்ம derive பண்ண போறது Ampere's circuital law வச்சு. ஆம்பியர் லூப் ஒன்று அசியூம் பண்ணி நான் டிரைவ் பண்ணுவேன். அப்படி அசியூம் பண்ணி டிரைவ் பண்ணுறப்போ வெளியில் இருக்க பாட்டுக்கு நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோன்னு எடுப்பேன். அப்போ நீ உட்காந்து கேட்கக்கூடாது, ஏன் சார் வெளியில் இருக்க பாட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோன்னு எடுக்கிறீங்க? ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் த சால்னாய்டு இஸ் வீக். காட் இட்? எவ்ரிபடி கிளியர்? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு ஃபாலோ. நவ் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இந்த டைரக்ஷன்லாம் புரியுதுலடா? இது கரண்ட் வந்து இப்படி போய் வெளியே வந்து உள்ள போகுது. ஸோ கரண்ட்டு இப்படி போய் உள்ளே போய் போர்டு வெளியே வருது. ஸோ அப்போ கட்டவரல் வந்து ரைட் சைடு, அதான் ஃபீல்டு ரைட் சைடு. ஆனால் இங்கே கரண்ட் வந்து இந்த சைடில் உள்ள போகுது. இந்த சைடில் உள்ள போகுதுன்னா போர்டுக்குள்ளே போய் இப்படி சுற்றும். ஸோ நான் என் விரல் இப்படி சுற்றுறேன், விரல் இப்படி சுற்றுனா அப்போ ஃபீல்டு லெஃப்ட் சைடு. ஸோ ஃபீல்ட் டைரக்ஷன் புரிஞ்சிச்சா? அதில் எந்த டவுட்டும் இல்லை, ஈஸியான விஷயம். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் கிளியர் வித் தட். கிரேட். நவ் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். இப்போ we will derive magnetic field of a solenoid. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சால்னாய்டுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், ஒரே டைரக்ஷன், ஒரே வேல்யூ, யூனிஃபார்ம், அண்ட் டைரக்ஷன் இஸ் parallel to the axis. அண்ட் கண்டுபிடிக்கிறது ரைட் ஹேண்ட் ரூல். ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாருக்கும் கிளியரா? திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபார் அ ஐடியல் solenoid, லாங் solenoid, where length is much much greater than diameter of the loop, there the magnetic field inside the solenoid is uniform. It is parallel to the axis. Uniform na எல்லா இடத்துலயும் ஒரே வேல்யூ. ஓகேவா? and we assume that field outside is zero. Okay, great. We are going to use Ampere's circuital law. நம்ம போன இதுல படிச்சோம்ல, போன கிளாஸ்ல படிச்சது லெக்சர் 5ல Ampere's circuital law, அதான் யூஸ் பண்ணி இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, பிகாஸ்
ஒருத்தர் கேட்குறான் சார் ஏன் சார் கான்ஸ்டன்ட் வை யூனிஃபார்ம் ஃபீல்ட் ஏன்னா லாங் சால்னாய்ட் த ஃபீல்ட் எல்லாமே வில் பி parallel த ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா parallel-ஆ இருக்கும் ஸோ எவ்ரிவேர் இட் இஸ் கான்ஸ்டன்ட் got it I hope all of you are able to follow that and it's a symmetric one da because you have a long solenoid which is wound up curled up close to each other and it's very very long the length is compared to the diameter it's much larger so because of that everywhere the field is uniform adume it's an assumption it is more or less uniform but we assume it to be perfectly uniform okay we assume it to be perfectly uniform because it's symmetric and it's infinite போயிட்டே இருக்கு புரியுதா so the effects will be uniform throughout the solenoid effects endல மட்டும் மாறும் fringe effects னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்ல ஏனா we don't care about what is happening at the end we only care about what is happening throughout the inside of the solenoid அது we assume it to be uniform it is more or less uniform only got it great so இப்போ நம்ம முன்னாடி போலாம் இதான் நம்மளோட ஆம்பியரியன் லூப் ஸோ இது ரொம்ப முக்கியம் பசங்களா ஒரு கேள்விக்கும் ஆம்பியரியன் லூப் மாறும் ஓகேவா நம்ம போன கிளாஸ்ல when I had a current carrying wire cylindrical current carrying wire I chose a circular loop ஓகேவா I chose a circular loop இல்லையா everybody clear இப்போ I am going to choose what இப்போ I am going to choose a rectangle ABCD a rectangle ABCD yes everybody are you all ready guys yes Rakshana see adukku dhaan in JEE and NEET no we derive solenoid's magnetic field even for finite solenoid அது முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க I will teach you maybe towards the nearing JEE mains okay முடிஞ்சா you try to derive it எப்படி derive பண்ணனும்னா நான் circular loop சொல்லி கொடுத்தேன்ல ரக்ஷனா circular loop ஓட magnetic field சொல்லி கொடுத்தேன்ல அத வச்சு use integration to get the magnetic field inside a finite solenoid you can try it as an assignment then you can get the answer what you are saying okay so இப்போ இத நம்ம பண்ணலாம் பசங்களா let's try to do this everybody listen carefully so இதான் நம்ம solenoid it's a infinite solenoid it's a long solenoid basically okay I wouldn't say infinite but yeah it's a long solenoid because length is comparably larger to the diameter இப்போ மேலே இருந்து வெளியே வருது மேலே தான் dots and கீழே தான் உள்ள போகுது so current மேலே இருந்து வெளியே வருது இங்க உள்ள போகுது புரியுதா அதான் field right side right hand rule வச்சு field right side ஏனா current மேலே இருந்து வெளியே வருது இங்க கீழே இருந்து உள்ள போகுது so right side field perfect and field is parallel to the axis என்னது axis னா நம்ம வயருக்கு நடுவுல இந்த லூப்புக்குள்ள நடுவுல பாஸ் ஆகுதுல அதான் நம்மளோட axis இந்த லூப் இருக்குல ரிங்கா சர்க்கிளா இருக்குல அது நடுவுல பாஸ் ஆகுதுல அதான் axis னு சொல்லுவாங்க so நம்ம magnetic field is parallel to the axis okay everybody clear and it is uniform throughout it is uniform throughout again we assume this we assume it is uniform throughout and now this is my amperes loop இந்த மாதிரி loop தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் பாதி வெளியே கொஞ்சம் உள்ள this is how I assume it இப்போ பசங்களா இந்த லூப்புக்கு I will apply Ampere's circuital law which is closed integral B dot dl is equal to mu naught into I enclosed கரெக்ட்டா இதான ஃபார்முலா இது வரைக்கும் எல்லாரும் கிளியராடா வெரி ஈஸி இப்போ நம்ம முடிச்சிடலாம் ரொம்ப டப்பா விஷயம் இது ஓகே நவ பசங்களா I need you to understand one quantity called n is called number of turns per unit length number of turns per unit length அப்படினா என்னன்றது I want you to understand so n ஒரு யூனிட் லெங்க்த்துக்கு எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கு எவ்வளோ சுத்தி வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ ஒரு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஒரு யூனிட் அந்த ஒரு யூனிட்ல எவ்வளோ சுத்தி வச்சிருக்காங்க அதை பத்தி பேசுறது தான் என் இப்போ நம்ம எவ்வளோ லெங்த் பார்க்குறோம் ஹெச் லெங்த் பார்க்குறோம்
ஸோ அப்போ ஹெச் லெங்க்த்தில் எவ்வளோ சுற்றி வச்சுருப்பாங்க, எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கும்? the number of turns will be NH. NH தான் is the number of turns. Do you agree? Are you all clear? Everybody happy? இப்போ I enclosed எவ்வளோ? I enclosed னா எவ்வளோ கரண்ட் இந்த லூப்புக்குள்ள என்டர் ஆகுது, எவ்வளோ கரண்ட் இந்த லூப்புக்குள்ள வருது, எவ்வளோ கரண்ட் வருதுன்னா இங்க ஒரு I எல்லா இதுலயும் I வருதுல, ஏன்னா ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த I இப்படி உள்ள வருது, அப்புறம் திருப்பி சுத்திட்டு திருப்பி உள்ள வருது. ஓகேவா? ஸோ இந்த லூப்புக்குள்ள உள்ளதான் வந்துகிட்டே இருக்கு. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த லூப்புக்குள்ள கரண்ட் உள்ளதான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லா ஐயும் நான் சேர்த்து போடணும். எவ்வளோ ஐ இருக்கும், எவ்வளோ லூப் இருக்கோ அவ்வளோ ஐ இருக்கும். ஸோ n loops are there. அப்போ current enclosed is Ni. Are you all clear? Everybody? Capital Ni. Capital N வந்து number of turns. So capital N அது capital N வந்து it is small n into h. சரியா? இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. Are you all clear with this? இதெல்லாம் டவுட் இருக்கா? இதில் ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்தால் சொல்லுங்க பசங்களா. எல்லாரும் ஹாப்பியா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு சார்ட்டட், ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை உருப்படியாக பண்ணால் ஐ வில் அரைவ் அட் தி ஆன்சர். ஷால் வி ஆல் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன்? எனி கொஸ்டின்ஸ்? வெரி குட். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த முழு லூப்பில் ஐ ஹாவ் டு இவாலுவேட் B.dl. ஃபஸ்ட்டு பசங்களா நம்ம பிரிச்சே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஏபி பண்ண போகிறேன், ஏபி B.dl பண்ண போகிறேன். அப்புறம் பிசி B.dl பண்ண போகிறேன், பிசி. ஓகே. அப்புறம் ஐ வில் டூ சிடி B.dl பண்ண போகிறேன். அப்புறம் ஐ வில் டூ டிஏ B.dl பண்ண போகிறேன். ஸோ அதுதான் மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட் விச் இஸ் NHI. சூப்பரா? எல்லாரும் கிளியரா? ஏன்னா இது க்ளோஸ்டு பாத். க்ளோஸ்டு பாத்னா நான் என்ன லூப் எடுக்கிறேனோ அதை ஃபுல்லாக சுற்றி வரப்போ ஐ ஹாவ் டு இவாலுவேட் B.dl வெக்டர். B.dl வெக்டர் நான் இவாலுவேட் பண்ணும் ஃபுல்லாக சுற்றி வரப்போ. சரியா? இப்போ பசங்களா இது மூணுமே முட்டை. சார் எப்படி சார், எனக்கு புரியல சார். நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஈஸியஸ்ட் முட்டை இதான். ஈஸியஸ்ட் முட்டை எது? சிடி. ஏன் சிடி முட்டை? சிடி ஏன் முட்டைனா வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ, வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ. கரெக்டா? வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோனா அப்போ சிடி இஸ் ஜீரோ, B.dl இஸ் முட்டை. ஸோ அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இது ரெண்டும் ஏன் ஜீரோ? இந்த பிசிலையும் ஜீரோ, டிஏலையும் ஜீரோ. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட் போற அந்த லூப் டைரக்ஷனும் இட் இஸ் பர்பெண்டிகுலர். லூப்போட டைரக்ஷன் எப்படி இருக்கு? டிஏனா இப்படி இருக்கு, பிசினா அப்படி இருக்கு. ஸோ லூப் போற டைரக்ஷனும் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் தே ஆர் பர்பெண்டிகுலர் இல்லையா? angle between them is 90 degree. அப்போ டாட் ப்ராடக்ட் ஜீரோ இல்லை, டாட் ப்ராடக்ட் ஜீரோ தான்டா, ஏன்னா B.dl. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் dl, ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூ மேக் அலாங் த லூப். ஸோ ரெண்டு பக்கமும் ஜீரோ, பிசியும் ஜீரோ, டிஏவும் ஜீரோ. அதான். ஸோ இப்போ இது மட்டும்தான். வேற லெவலா? ஹாப்பியா பசங்களா? ஈஸியா இருக்கா? Did you guys like it? So far so good. Everybody clear with this? I hope you guys are able to understand. It's very easy. It's very very simple. இப்போ எனக்கு என்ன ஆயிரும், வெறும் ஏபில B.dl கண்டுபிடிச்சா அதான் is equal to mu naught NHI. ஓகேவா? I என்னது? I is the current through ஒரு லூப், ஒரு ரிங்ல ஒரு சர்க்கிள்ல போற கரண்ட், அதான் I. n வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்த். h வந்து நான் இங்க எடுத்திருக்க லெங்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகே, லெங்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் which
is our Amperian loop. Okay va? Great. இப்போ I hope you all understood it. இப்போ பசங்களா I'll erase all of this. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. I'll explain it very detailedly. இப்போ ABல magnetic field எப்படி? It is along the length of our Amperian loop. கரெக்டா? ABல என்னோட magnetic fieldம் DLம் ஒரே டைரக்ஷனா? ஆமா தானே? magnetic field இப்படி இருக்கு. ஏன்னா கரண்ட் மேலேருந்து வெளியே வருது, கீழே உள்ள போகுது. ஸோ அப்படி ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணா it is right side. So magnetic field is to the right side parallel to your axis. So என்னோட AB arm of the Amperian loopல magnetic fieldum DLம் ஒரே direction. அப்ப angle between them 0. Angle between them 0 னா B dot DL is BDL cos 0. BDL cos 0 throughout AB. So cos 0 is 1. Cos 0 is 1. That is equal to mu naught NHI. இப்போ now magnetic field is uniform. நம்ம solenoid முழுசாவே we assume uniform magnetic field. அப்ப B வெளியே எடுத்து வந்துடலாம். அப்ப B வெளியே எடுத்து வந்தா என்ன இருக்கும்? B வெளியே எடுத்து வந்தா I'll integrate the length of AB. Length of AB எவ்வளோ? சார் AB யோட லெங்த்தும் CD யோட லெங்த்தும் ஒன்று தான் சார். அப்ப AB யோட லெங்த் H. சூப்பரா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வரும் பசங்களா, mu naught NHI. இப்போ length of AB, ஏன்னா DL தான் என்னது, அந்த AB யோட மொத்த லெங்த் நான் கால்குலேட் பண்றேன். AB யோட மொத்த லெங்த் வந்து H தான். ஸோ BH is equal to mu naught NHI. So HH cancel, B is equal to mu naught NI. This is the magnetic field inside a solenoid, which is ideal solenoid, which is long solenoid. Outside magnetic field is 0. Okay, and this is uniform throughout the solenoid. We assume that it is more or less uniform, but we assume saying that it is uniform everywhere. Got it? Everybody clear? Super. அவ்வளவுதான் பசங்களா. Derivation easyடா. Happyயா? இனிமேல் மறக்க மாட்டீங்களா? So if they ask you to derive, இதே derivation கேட்டாங்கனாலும் தைரியமா பண்ணுங்க. It's very simple. Okay? Sarathi, I will do that. 10th க்கு மார்னிங் கிளாஸ் எப்போ? சர்வேஷ் 5:45. இத செஷன் முடிச்ச பிறகு. ஓகே. ரெடிட் ஸ்டோரிஸ் நம்ம பார்க்குற சால்னாய்ட்லாம் நம்ம லேப்ல யூஸ் பண்றதுலாம் ஃபைனைட் லெங்த். புரியுதா? அதுதான் பார் மேக்னெட் மாதிரி இருக்கும். நீங்க 12th இண்டக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அப்பயும் இதே மாதிரி சால்னாய்ட் தான் பார்த்தோம். அப்போ மட்டும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்லாம் சொல்லி கொடுத்தீங்களே சார், ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வருமே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஃபைனைட் சால்னாய்ட்ரா. இங்கே நான் பேசுறது லாங் சால்னாய்ட். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். காட் இட்? கிரேட். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் பசங்களா. இதெல்லாம் ஹாப்பி இல்லை? ஐ கெஸ் தேர் இஸ் நோ டவுட் ஹியர். ஓகே, I will probably share this slide after I finish the chapter. Okay, great. So இதான் அடுத்த டாபிக் பசங்களா. Shall we go forward? இந்த குட்டி டாபிக்கு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி. இது வந்து it's nothing. It's basically nothing. The force between two parallel current carrying conductors. அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? RDX I am good. I am better now. Problem solving பிரஜித், நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ்லாம் முடிச்சிடுறேன் பிரதீப். ஓகே, நம்ம நவம்பரில் அட்லீஸ்ட் மூவிங் சார்ஜஸ் மேக்னட்டிசம் முடிச்சுட்டு அடுத்தது மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், அப்புறம் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் அதெல்லாம் ஃபிசிக்ஸில் முடிச்சுட்டு தென் வீல் ஹாவ் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிசம்பர் கைஸ். நவம்பர் ஃபுல்லாக மேத்ஸ். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. அந்த செஷன் பார்க்கலையா? ஸோ மேத்ஸ்க்குன்னு ஐ எம் டெடிகேட்டிங் நவம்பர் டு கெட் 100 out of 100. 100 out of 100 in math. ஓகே, ஹோல் மந்த் வச்சு செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் we will study chemistry. Physics I will go as per what we are doing now. இந்த பேஸ்லேயே ஒரு 2-3 சாப்டர் வில் கம்ப்ளீட். நான் யோசிக்கிறது ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், மூவிங் சார்ஜஸ் முடித்த பிறகு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அவ்வளோதான். ஸோ தீஸ் 3 I have targeted for November.
ஸோ தட் மீதி சாப்டர்ஸ் நான் ஏற்கனவே யூடியூப்ல சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஆட்டம்ஸ் டியூவல் நேச்சர்லாம் கேட்குறீங்க, அதையும் நான் டிசம்பரில் நடத்துகிறேன், டோன்ட் வரி. அதெல்லாம் ரொம்ப ஈஸி சாப்டர்ஸ். டஃப்பான சாப்டர்ஸ்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல், வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், அதெல்லாம் ஐ வில் டீச் யூ இன் நவம்பர். காட் இட்? வெரி குட். ஸோ ஷால் ஐ கோ ஃபார்வர்ட்? இதை முடிச்சிடலாம் பசங்களா, வாங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel current carrying conductors. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கரண்ட் கேரிங் வயர்ஸ் இருக்கு, ஓகேவா? ரெண்டு கரண்ட் கேரிங் வயர்ஸ் இருக்கு, சரியா? there are two straight current carrying wires. ஸோ பசங்களா இங்கே நான் ரெண்டு கேஸ் இருக்கும், நான் ஒன்று தான் டிரைவ் பண்ண போகிறேன் என்சிஆர்டியில் பண்ண மாதிரியே. ரெண்டாவது கேஸும் ரொம்ப ஈஸி, நீங்கள் அதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் டெல் யூ ஷார்ட்கட். parallel current carrying conductors ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் போனால் they will attract. ஓகே, எப்படி நம்ம ட்ரெயினில் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயினில் ரெண்டு ட்ரெயின் பக்கத்தில் போகிறப்போ இட் will appear as though they are coming together, பக்கத்தில் நெருங்கி வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் போனால் we will feel like we are pushed away, right? ஸோ அது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி யூ கேன் திங்க். ஓகே, ஒரே டைரக்ஷனில் கரண்ட் போனால் they will attract. ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் they will repel. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம we will derive it. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அதெல்லாம் இப்போ நம்ம டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஐ வில் டீச் யூ ஸ்டெப் பை ஸ்டெப். ஷால் வி கெட் ஸ்டார்டட்? ஏன் சார் ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணுது? எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, எதுக்கு சார் ஃபோர்ஸ் இருக்கு? டேய் என்னடா காமெடி பண்றீங்க? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம டிரைவ் பண்ணுவோம்ல, என்னது? IL cross B. ஞாபகம் இருக்கா? IL cross B. ஒரு கரண்ட் கேரிங் வயரை மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற இடத்துல வச்சினா இட் will experience a force. அந்த ஃபோர்ஸ் தான் IL cross B. அதை நம்ம டிரைவ் பண்ணுண்டா, என்னோட 2வது லெக்சர் 3வது லெக்சர்ல போய் பாரு. IL cross B is the force experienced by a current carrying conductor, current carrying wire in an external magnetic field or in a place where magnetic field is present. Okay, இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? இட்ஸ் கம்ப்ளீட்லி த சேம். இப்போ இந்த லூப்னால இந்த லூப்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருமா? அதுவும் நம்ம படிச்சோம்ல, ஒரு கரண்ட் கேரிங் வயர், அதனால இன்னொரு கரண்ட் கேரிங் வயர் மேல at a distance d there will be magnetic field. ஓகே, எப்படி சார்? டேய், இப்போ 2வது வயர் இல்ல வச்சுக்கோடா. 2வது வயர் இல்ல, வெறும் முதல் வயர் தான் இருக்கு. வெறும் முதல் வயர் தான் இருக்கு. முதல் wire is a infinitely long wire. Let's assume. I think it should be infinitely long. It's an infinitely long wire. So if it is an infinitely long wire, இதனால at a distance d there will be a magnetic field. I hope you're aware. In a direction, direction will be inside. Direction will be inside. கரெக்டா? ஏன்னா கரண்ட் மேல போகுது. கரண்ட் பக்கம் கட்ட வரல வச்சு உன் விரல் உன் ஃபிங்கர்ஸ் எங்க போதோ அதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be into the board and the value will be mu naught I by 2 pi d. இதை நான் டிரைவ் பண்ணேன். We derived it fully. We derived it fully. Remember? இதை நான் டிரைவ் பண்ணேன். இதான் ஒரு வயர்னால at a distance d ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட். இதான் ஒரு கரண்ட் கேரிங் வயர், இன்ஃபைனிட்லி லாங் கரண்ட் கேரிங் வயர், அதனால at a distance d ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட். Got it? ஸோ அதே தான் இங்கே நான் அப்ளை பண்றேன். ஸோ முதல் வயர் at a distance d it will have a magnetic field into the board and the value of magnetic field is mu naught I by 2 pi d. என்ன I1 mu naught I1 by 2 pi d. அதான் magnetic field on 2 by 1. Magnetic field on 2 by 1. B21. B21 na magnetic field on the second wire because of the first wire. புரிஞ்சா? Are you all clear? Everybody happy? சந்தோஷமாடா? இப்போ நம்ம அடுத்த டாபிக் படிச்சோம்ல, force experienced by a current carrying wire in a magnetic field.
இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, கரண்ட் கேரிங் வயர் இருக்கு, ரெண்டாவது வயர். ஸோ ரெண்டாவது வயர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அது என்னது? I L cross B. So the force experienced by the second wire because of the first wire will be what? I na ரெண்டாவது வயர்ல இருக்க கரண்ட், ரெண்டாவது வயர்ல இருக்க கரண்ட் into length, ஒரு குறிப்பிட்ட லெங்த் அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட லெங்த் அசியூம் பண்ணிக்கலாம். L ன்னு வச்சுக்கோ, L ன்னு வச்சுக்கோ. Let's take the length of the wire is L. So I L cross B, B எவ்வளோ? mu naught I1 by 2 pi D. So L வந்து இப்படி இருக்கு, B வந்து உள்ள இருக்கு. ஏன்னா ஃபார்முலா வந்து I L cross B இல்ல பசங்களா. நான் ஏன் L cross B டைரக்டா பண்றேன்னா, ஏன்னா L-க்கும் B-க்கும் நடுவுல ஆங்கிள் எப்பவுமே 90 டிகிரி. புரியுதா? L-க்கும் B-க்கும் ஆங்கிள் எப்பவுமே 90 டிகிரி. அது புரிஞ்சுச்சா? அண்ட் B is a constant value. இந்த வயர் முழுசா, இந்த வயர் முழுசா என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் on 2 by 1 will be constant. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் எப்பவுமே கான்ஸ்டன்ட். இந்த டிஸ்டன்ஸ் மாறாட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறாது, இந்த டிஸ்டன்ஸ் மாறாட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறாது. ஸோ ரெண்டாவது வயர்ல ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் த முதல் வயர் will always be a constant. So magnetic field constant, angle between the length vector and magnetic field vector is 90 always. ஏன்னா length is along the current direction, magnetic field is உள்ள. So magnetic field உள்ள, length இப்படி. So ரெண்டுமே எப்பவுமே perpendicular, ரெண்டுமே எப்பவுமே perpendicular-ஆ? Everybody clear? அப்போ L cross B I can write as LB sin theta, sin theta sin 90, sin 90 is 1, and direction will be L cross B. ஏன்னா B உள்ள போகுது, L வந்து மேல, ஏன்னா I2 மேல போகுது. L cross B, B எங்க இருக்கு? B உள்ள போகுதுல. கிராஸ்னா ரெண்டாவது வெக்டர் பக்கம் உன் விரல் சாயணும். ரெண்டாவது வெக்டர் என்னது? B போர்டுக்குள்ள போகுது. ஸோ அது பக்கம் உன் விரல் சாயணும். அப்போ உன் கட்ட விரல் எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இட் வில் பி மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன். இட் வில் பி மைனஸ் ஐ கேப் இந்த சைடு வரும். சும்மா ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், ரைட் சைடு தான் ஐ கேப்னா லெஃப்ட் சைடு இஸ் மைனஸ் ஐ கேப். சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ இதான் என்னோட ஃபோர்ஸ், அதான் எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் இன் மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன். அவ்வளோதான் பசங்களா, இதாண்டா டெரிவேஷன். ஓவர், முடிச்சாச்சு, முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த லெங்த் வந்து நான் சும்மா அசியூம் பண்ணியிருக்கேன். I2ல ஒரு லெங்த் L எடுத்திருக்கேன். அந்த I2 ரெண்டாவது வயர் இருக்குல்ல, அதுல ஒரு குறிப்பிட்ட லெங்த் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லெங்த் நான் சும்மா ரேண்டமா சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால லெங்த் கொடுக்காட்டி ஜென்ரலி வாட் வி டேக் இஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த். ஸோ இந்த எல் இங்கே கீழே கொண்டு வந்தா ஐ வில் கெட் F, பிளாக் கலர் எழுதுனேன், F21 by L. மேக்னிடியூட் மட்டும் பார்க்கலாம். இதான் ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த். ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த் இஸ் mu naught I1 I2, mu naught I1 I2 by 2 pi D. So இதான் ஃபார்முலா பசங்களா. I want you to remember this, very important. Did you like it? Was it வேற level? சமையாடா. So this is the derivation, உங்க NCERT இருக்கும். இதுக்கு பேர் வந்து force per unit length experienced by two parallel current carrying conductors. Okay? Are you happy? அவ்வளோதான் பசங்களா. ஸோ இது வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு அவன் லெங்த் கொடுத்துருந்தா அதோட மல்டிப்ளை பண்ணி உனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் வந்துடும். ஓகேவா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ ரொம்ப ஈஸி. அடிக்கடி டைரக்ஷன் கேட்பாங்க. டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி பசங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு வயரால இன்னொரு வயர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடி. அதான் முதல் ஸ்டெப். ஒரு வயரால இன்னொரு வயர்ல டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிச்ச பிறகு கரண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரெண்டாவது வயர் கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ரெண்டாவது வயர். ஸோ இதான் கரண்ட் டைரக்ஷன். ரெண்டாவது வயர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகுது. ஸோ உள்ள கர்ல் பண்ணா என்னோட ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட். ஓகேவா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ இதே மாதிரி நீங்க ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் I2 on I1 அதுவும் நீங்க கண்டுபிடிக்கலாம்.
okay, force because of I2 on I1 அதுவும் நீங்க கண்டுபிடிக்கலாம் பசங்களா. இத நோட்டேஷன்லாம் நீங்க சொல்றதாண்டா, so don't get confused. நான் எப்படி எழுதிருக்கேனா F21 னா I meant force on 2 by 1. F21 னா நான் அசியூம் பண்ணது force on 2 by 1. so நீங்க எழுதுறதெல்லாம் இருக்கு. so சில புக்ல F21 வந்து force by 2 on 1 அப்படி இருக்கலாம். so அதனால கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. நான் சொல்றது force on 2 by 1. ஓகேவா, அதான் நான் அசியூம் பண்றது. ஸோ நீ எழுதுறதுலாம் இருக்கு, நீ அதை எழுதி சால்வ் பண்ணினா தப்பே இல்லை. அது வந்து தே வில் அண்டர்ஸ்டாண்ட், கரெக்ட் பண்றவங்களுக்கு புரியும். சரியா, வெரி குட். இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ வாட் வில் பி த ஃபோர்ஸ் ஆன் I1 டைரக்ஷன்? ஃபோர்ஸ் ஆன் I1 டைரக்ஷன் என்னது? ஸோ I1 will also experience a force because of I2. I2னால I1 ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது எந்த டைரக்ஷன்? அது எந்த டைரக்ஷன்? அதை டிரைவ் பண்ணலாமா? வரீங்களா? இட்ஸ் a same derivation. Basically it's the same. Very good. It will be right. It will be right word. Very good பசங்களா. The direction of force experienced by I1 because of I2 will be same magnitude but opposite direction. Same magnitude but opposite direction. இதை மறக்காதீங்க, very important. சரியா, everybody clear? Super. so இப்போ நம்ம derive பண்ணலாமா? Shall we all do it? ஓகே, வாங்க குயிக்காக டிரைவ் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்னதுதான், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். ஸோ I2னால அட் அ டிஸ்டன்ஸ் D இந்த வயர்ல போற கரண்ட்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குமா? இந்த வயர்ல போற கரண்ட்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குமா அட் டிஸ்டன்ஸ் D? ஆமா சார். எப்படி இருக்கும்? கரண்ட் வந்து கட்டவரல்ல காமி, கட்டவரல் மேல போகுது. அப்போ உன் விரல் எப்படி கேர்ள் ஆகுதோ, உன் விரல் எப்படி கேர்ள் ஆகுதோ அதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ என் விரல் கேர்ள் ஆகுது, இந்த பக்கம் வெளியே வருது. ஸோ இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி அவுட் சைட். ஸோ அவுட் சைட் இல் கம், அதான் the magnetic field on 1 by 2. Magnetic field on 1 by 2. B12 னா magnetic field on 1 by 2. அது எவ்வளோ பசங்களா? அது வந்து B12 will be mu naught I2 by 2 pi D. And it will be outwards. It will be outwards. ஏன்னா வெக்டர்னா you should give direction. வெக்டர் எழுதுனா you should give direction. இப்போ இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க? முழு வயர்ல. பிகாஸ் ஆஃப் I2 இந்த I1 முழு வயர்ல எல்லா இடத்துலையுமே இதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் சேம்ல. தே ஆர் parallel wires. parallelனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் them is same. parallelனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் them is same. ஸோ டிஸ்டன்ஸ் சேமா இருக்கனால I1 வயர்ல எல்லா இடத்துலையுமே the magnetic field is same value, same direction. okay, இப்போ நான் force கண்டுபிடிக்க போறேன். so I1 wire is a current carrying wire which is in the presence of magnetic field. ஏன்னா அந்த இடத்துல magnetic field இருக்குல்ல, magnetic field இருக்கிற இடத்துல நான் வயரை வச்சிருக்கேன். so ஒரு magnetic field இருக்கிற இடத்துல current carrying wire வச்சா I will get force. அதான் IL cross B நம்ம படிச்சிருக்கோம். so IL cross B I'll find out. I எவ்வளோ? current is I1. L எவ்வளோ? I'll assume some length L ன்னு எடுத்துக்கலாம். L cross B. cross B இங்கேயும் பார்த்தா பசங்களா L வந்து உள்ள போகுது மேலே. L வந்து கரண்டோட டைரக்ஷன். ஸோ I1 கரண்ட் எப்படி போகுது? கீழே இருந்து மேலே போகுது. ஸோ இதான் Lோட டைரக்ஷன். L cross B. cross B ஏன் வெளியே வருது? ஏன்னா B is coming outside. B is coming outside the board. So L cross B is rightward. So rightward na force will be to the right side. So L cross B என்ன ஆயிரும்? LB sin 90. ஏன் sin 90? ஏன்னா L வந்து மேலே போகுது, B வந்து போர்டு விட்டு வெளியே வருது. ஸோ B வெளியே வருது, L மேலே போகுது. அப்போ ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் 90 டிகிரி தெரியுதா? L மேலே போகுது, B வெளியே வருது போர்டை விட்டு. அப்போ ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ஸோ அதான் sin 90. And direction is right side. Right side na I cap direction. Okay. So now you can get the force.
இது வந்து force on 1 by 2. Force on 1 by 2. That is equal to I1 mu naught I2 by 2 pi d into L. அவ்வளவுதான். இதான் force. Okay? And this force is to the right. இப்போ இதுவும் நான் force per unit length எடுக்கலாம். ஏன்னா இந்த L வந்து நான் சும்மா assume பண்ண length. அவன் கேள்வியிலே கொடுக்கல. So generally we take force per unit length. And அவன் அப்படி length ஏதாவது கொடுத்திருந்தா into L போட்டு நான் force கண்டுபிடிச்சுப்பேன். அது ரொம்ப ஈஸி. So generally we find force per unit length. அது எவ்வளோ? அது வந்து mu naught I1 I2 by 2 pi d. இதான் ஃபார்முலா பசங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம டிரைவ் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் F12 force is negative of F21. They are equal and opposite forces. They are equal and opposite forces. Did you all like it? Massa derivation. வேற லெவலா? Are you all happy with this? Shall I move forward? Exactly. So அக்ஷரா ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் போனா they are attractive forces. இதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் போனா they will be repulsive. அதை நீ டிரைவ் பண்ணு. ரொம்ப ஈஸி. இப்போதான் நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல, நான் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ யூ கேன் செக் இட் அவுட். ஏன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு நீனே யோசித்துப்பார். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர் பசங்களா? இந்த டிரைவேஷன் புரிஞ்சடா? தட்ஸ் இட். நவ் ஐ வில் ஷோ யூ வை ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா ஏன் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு நான் காமிக்கிறேன். ஓகே, எல்லாம் நல்லா கவனமா கேளுங்க. சி I1னால I2 வயர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be inside. So இப்போ force on I2 will be what? Force on I2 will be L cross B. இப்போ L வந்து கீழே போகுது, ஏன்னா கரண்ட் கீழே போகுது. நான் டைரக்ஷனை மாத்திட்டேன். ஸோ கரண்ட் கீழே போகுது, L cross B, B உள்ள போகுது. ஸோ L கீழே B உள்ள. அப்போ ஃபோர்ஸ் வந்து I2ல ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடு. அதான் force on 2 by 1. Force on 2 by 1 will be right side. ஓகேவா? இப்போ கரண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வயர் இஸ் I1. இந்த ஃபர்ஸ்ட் வயர்ல ரெண்டாவது வயரோட ஃபீல்ட் எவ்வளோ? ரெண்டாவது வயரோட ஃபீல்ட் வந்து இப்போ கரண்ட் கீழே போகுது. கரண்ட் கீழே போனா ரெண்டாவது வயரால ஃபீல்ட் ஹியர் வில் பி இன்டு த போர்ட். டு யூ அக்ரி? ஏன்னா கரண்ட் கீழே போகுது. இங்க பாரு, கரண்ட் கீழே போகுது. ஸோ கேர்ள் மை ஃபிங்கர்ஸ். ஸோ கரண்ட் கீழே கட்டவரல் கரண்ட் கீழே போனா என் ஃபிங்கர்ஸ் கேர்ள் பண்ணா இங்கே போர்டுக்குள்ள போகுது. ஸோ போர்டுக்குள்ள போனா இட் இஸ் கோயிங் இன் டு த போர்ட். ஸோ இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் on 1 by 2. On 1 by 2 இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் on 2 by 1. ஓகே, இது உள்ள போகுது. இப்போ இந்த முதல் வயர்ல லெங்த் L வெக்டர் வந்து மேலே போகுது. முதல் வயர்ல L வெக்டர் மேலே போகுது. ஸோ L cross B, B உள்ள போகுது. ஸோ L cross B. நான் ஐ ஷுட் பெண்ட் இன்சைட். ஏன் பெண்ட் இன்சைட்? ஏன்னா B உள்ள போகுது. ரெண்டாவது L cross B, L மேலே B உள்ள. ஸோ அப்போ ஃபோர்ஸ் இஸ் டு த லெஃப்ட் சைட். ஸோ ஃபோர்ஸ் ஆன் 1 by 2 இஸ் லெஃப்ட் சைட். ஸோ இது ரெண்டும் பார்த்தியா ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரிப்பல்சிவ், சேம் டைரக்ஷன்னா அட்ராக்டிவ். அவ்வளோதான். டிட் யூ லைக் இட்? வாஸ் இட் குட்? வேற லெவலா? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு ஃபாலோ. ஷல் ஐ மூவ் ஃபார்வர்ட்? அவ்வளோதான் பசங்களா. இந்த டிரைவேஷன் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வேணா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட் டீட்டெயிலி. ஓகே, ஸோ இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் 2 by 1. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் 2 by 1. mu naught I by 2 pi d. இதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. We derived it. I have done it for you using Biot-Savart law, right? We have done it fully. Okay, so அது கண்டுபிடிச்ச பிறகு next force we find out, which is I L cross B. So force on second wire because of first one. அதை பண்ணா you will get this value. இதான் நம்ம டிரைவ் பண்ணது. We usually find force per unit length. அதான் we generally find. இப்போ அடுத்ததும் they are figuring out. Direction நான் சொல்லி கொடுத்துட்டேன். Very easy.
Okay. And now they are deriving for the other wire. Force on 1 due to 2. Adho neenga easy derive pannalam. This is magnetic field on 1 because of second wire. ரெண்டாவது wire first wire magnetic field. அதுவும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச result using Biot-Savart law. We have figured it out. Then force you find out. ரெண்டு force equal இருக்கும் magnitude. ஆனா direction opposite இருக்கும். Okay? So the direction of force is opposite. So that's why they are attractive forces, because they are carrying current in the same direction. Current ஒரே direction na they will be attractive. And here Newton's third law is verified, because forces are equal and opposite. அவ்வளவுதான். That's about it, guys. இங்க ஒரு சில விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புறேன். Okay. This is used to define ampere. அந்த கதெல்லாம் இருக்கு. அத நான் I will tell you because I want to teach NCERT fully. So in the F21 la, if I take current in both the wires to be 1 ampere, and if I take the distance between the wires to be 1 meter, I1, I2 ரெண்டுமே 1 ampere, and distance between the wire to be 1 meter, then mu naught by 2 pi is my force per unit length. So force per unit length என்ன ஆயிரும்? 2 into 10 to the power minus 7 ஆயிரும். Newton per meter. So that will be the force per unit length. Okay. So இதை வச்சு they define 1 ampere. 1 ampere is the current flowing through the wires I1 and I2. 1 ampere is the current flowing through the wires when their force experienced per unit length is 2 into 10 to the power minus 7 at a separation of 1 meter. So this is one of the earliest definition of 1 ampere, 1946 or no more. Okay, one of the earliest definition of 1 ampere. If they ask you to define 1 ampere, you can write this. It is the current flowing through the wires when they experience a force per unit length of 2 into 10 to the power minus 7 at a separation of 1 meter. Okay. And how do you measure these forces? With a device called as current balance. Current balance or ampere balance or Kelvin balance. It's a name for the device. In the device வச்சுதான் இந்த force measure பண்ணுவோம். Okay? In the device வச்சுதான் இந்த force measure பண்ணுவோம். You can just note it down as information. All this is there in your NCERT. Okay? That's it. Now it's done பசங்களா. வேற எதுவும் பெருசா இல்ல. இதுல நம்ம problems we will solve it in the next month or in December once the chapters are over. சரியா? So I hope you liked it. பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. And let me know in the comments if you want any other chapter or anything else. Okay? Thank you so much. All the very best pasangla. Love you all. See you in the next one. Marakama vaanga. And 30-day challenge போயிட்டு இருக்கு. Okay. 30-day challenge வந்து daily நான் காலையில assignment share பண்றேன். Secret assignment நம்மளோட Telegram groupல. So அதுலேருந்து board examக்கு கட்டாயம் கேள்வி வரும். ஏன்னா இந்த questions-லாம் நானே prepare பண்றேன் from previous years papers. So அதை utilize பண்ணிக்கோங்க. Daily காலையில 5 o'clock 4:30 நான் share பண்ணுவேன். 7 o'clock delete பண்ணிடுவேன். ஏன்னா I want you to make some effort. Okay. So அதனால தான் இதுக்கு பேர் secret assignment. நீங்கள் வந்து 7 மணிக்கு மேலே பார்த்தா அசைன்மெண்ட் வந்த அடையாளமே இருக்காது. ஓகே. ஸோ 7 மணிக்கு முன்னாடி தான் நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஸோ எங்கே இது நடக்கும்னா நம்மளோட டெலகிராம் குரூப். டெலகிராம் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாமே ஃப்ரீ தான் பசங்களா. ஸோ நம்மளோட வீடியோ கீழே ஐ ஹவ் given you the telegram link. You go and join that. சரியா? Thank you so much. All the very best. Love you all. See you in the next one. Bye-bye.